ஹிஹோம் ஹரிஹிஹோம். திருமால்பாடி ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் யாகசாலை அமைக்கும் பணி நடந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போது யாகசாலையில் ஆர்டிஸ்ட் வச்சு படம்லாம் வரைஞ்சிருக்க பாருங்கள். சுவாமி படங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு பாருங்கள். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒவ்வொரு யாக மேடையிலையும் நம்ம பிரதான குடம் சொல்லுவாங்க. அது பிரதான குடங்கள், பரிவார சொம்புகள் எல்லாம் அடுக்கப்பட்டு இந்த யாக குண்டத்தில் யாகம் வளர்க்கப்பட்டு அதன் பிறகு சம்பரோஷண விழா வெகு விமர்சையாக அரங்கன் அருளால் நடக்க இருக்கிறது. அனைவரும் தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏழு மேடை 8 குண்டம், ஒரு குண்டம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அவுபாசனம் சொல்லுவாங்க. அது இதுதான் அவுபாசனம் சொல்கிறது. இந்த இடம் பண்ணுறது அந்த இதில் விவரங்கள்லாம் நம்ம ஆரம்பிக்க சொல்ல அதனுடைய விவரத்தை ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். என்ன காரணம், என்னத்துக்காக இது பண்ணுறன்ற விவரம்லாம் சாஸ்திர முறைப்படி எதுக்காக இதெல்லாம் பண்ணுறது விஷயத்தில் சொல்லுவோம். இந்த ஒரு சின்ன மேடையாக இருக்கிறது பாலிகை சொல்கிறேன் பாருங்கள். அங்குரார்ப்பணம் சொல்லுவோம். அதுக்காக தான் இது தயார் செய்திருக்குது. இதில் பாலிகைலாம் புற்றுமண் எடுத்து வந்து இதில் வந்து அந்த புற்றுமண்ணை வந்து பூஜை போட்டுட்டு அங்குரார்ப்பணம் பண்ணிவிட்டு அப்புறம் பாலிகை, நம்ம கல்யாணத்தில் அப்படியே பாலிகை அதுமாதிரி அந்த மண் எடுத்து அந்த மண்ணிலே ஈரம் தண்ணி தெளித்து அப்படியே அதில் நவதானியங்கள்லாம் விதைக்கப்பட்டு அது முளைச்சி வரும். அதனுடைய நிகழ்ச்சியாக அது பார்க்குறது. நீங்கள் நாளை வெள்ளிக்கிழமை காலையில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னும் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். யாகசாலை அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அது ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிடுவோம். அதாவது கடங்கள்லாம் எடுக்கிறது எல்லா விஷயமும் ஒன்றா ரெடி ஆகினே இருக்குது. அது வந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓம் நமோ நாராயணாய.